நடுக்குவாதம் அப்படின்னா வந்து வாதம் அப்படின்னாலே எல்லாருமே பக்கவாதம் அப்படின்னு நினச்சி தான் பயப்படுறாங்க. நடுக்குவாதம் அப்படின்னா அதுக்கும் பக்கவாதத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நடுக்குவாதம் அப்படின்னா கை வந்து இப்படி கீழே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நடுங்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிறப்ப நடுங்கும், ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசும்போது நடுங்கும். இப்போ பப்ளிக் மீட்டிங்கில் ஒருத்தங்க மைக்கை பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நடுக்கம் இருக்கும். அது வந்து எக்ஸாஜரேட்டட் ஃபிசியலாஜிக்கல் ட்ரபர். அதை வந்து நம்ம நடுக்குவாதத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இப்போ ஒரு காஃபி பிடிச்சி குடிக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நடுக்குவாதமா அப்படின்னா இல்லை. நடுக்குவாதம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கும்போது, அதாவது எந்த வேலையும் செய்யாமல் நம்ம கையை தனியாக வச்சுருக்கும்போது நடுங்கும். அது மட்டும் இல்லை, நடுக்குவாதத்தில் 4 அறிகுறிகள் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் வந்து ட்ராப் எஃப்எஃப்னு படிப்போம். ட்ரமர்னால் நடுங்கிறது, ஆர்னா ரிஜிடிட்டி, உடம்பு வந்து ஒரு இறுகின நிலையில் இருக்கும். இப்போ எந்திரிச்சு இப்போ நம்ம தலையெல்லாம் இப்படி திருப்புறோம் அப்படின்னா அவங்களால சட்டுன்னு திருப்ப முடியாது. ஈவன் நம்ம கண்ணு சிமிட்டுறதே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 12லேருந்து 18 முறை கண்ணு சிமிட்டுவோம் நார்மலாக இருக்கிறவங்க. ஆனால் நடுக்குவாத நோயாளிகள் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்ணை சிமிட்டவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்கும். அடுத்தது மெல்ல மெல்ல வேலை செய்வாங்க. முதல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சாப்பிட்ருந்தவங்க இப்போ 20 நிமிஷம் ஒரு இட்லியே நோண்டி நோண்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நடக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஒரு கேள்வி கேட்குறோன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ பிராடிஃப்ரெனியான்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்டரல் இன்ஸ்டபிலிட்டி. நடந்துகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன பாதையில் இப்போ நம்ம ஒரு நிலையிலேயே வெளியில் போகணும், இல்லை டக்குன்னு யாராவது கூப்பிட்றாங்க திரும்பணும் அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது. ஸோ டக்குன்னு விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடுக்கத்தோடு சேர்ந்து மெல்ல மெல்ல வேலையை செய்கிறது, ஸ்லோனஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்னு சொல்லுவோம். அப்புறம் உடம்பு இறுகிறது, ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். பாஸ்டரல் இன்ஸ்டபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடக்கும்போது இப்போ நம்மலாம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கோம், சில பேர் பார்த்திங்கன்னா கூன் போட்டுகிட்டே நடப்பாங்க. ஸோ கூன் விழுகிறது, இந்த மாதிரி எதையாவது ஒன்று பிடிக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு நடந்து ஓடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேசுகிறது வாய்க்குள்ளே பேசிப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கான தெரியும் நம்ம பேசுகிறோம், இந்த விஷயத்த சொல்ல வரோன்னு. ஆனால் அந்த பல்லுக்கு இடையிலேயே பேசுவாங்க. அந்த உதடை விரித்து வாயை திறந்து பேசுகிற தன்மை போயிடும். அப்புறம் எழுத ஆரம்பித்தாலும் அவங்களோட ஒரிஜினல் ஹேண்ட் ரைட்டிங் மாறி போயிடும். அப்படியே நுணுக்கி 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 எழுதுவாங்க, மைக்ரோகிராஃபியான்னு சொல்லுவோம். அப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போகாது. யார் ஒருத்தங்களால் வேகமாக நடக்க முடியலையோ அவங்களுக்கு மோஷனுமே வந்து தடங்கல் ஆகிடும். ஸோ மோஷன் போகாது, யூரின் போகிறதுலேயும் சிரமம் இருக்கும், டக்கு டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. சில பேர்த்துக்கு ஆட்டோனாமிக் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும், பிபி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எந்திரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஃபால்ஸு, இந்த பார்க்கின்சன் அப்படின்றதுல நடுக்குவாதம்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறோம், ஆனால் இதில் நிறைய டைப் இருக்குது.